ஓர் அழகான கிராமம். அந்த கிராமத்தில் கிராம மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். கிராமம் மிக செழிப்பாக வயலுடன் இருந்தது. அதில் வயதான பாட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த பாட்டி மிகவும் நன்றாக சமைக்கக்கூடியவர். அவர் வைக்கும் ரசம் மிகவும் விசேஷம், மிகவும் அருமையாக இருக்கும். அந்த ரசத்தை குடிப்பதற்கு குட்டி பசங்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள். அந்த ரசத்தில் சீரகம், மிளகு, பூண்டு, தக்காளி அனைத்தும் சேர்த்து அதை இடித்து சமைப்பார். அந்த ரசமானது மிகவும் மணமாக இருக்கும். அந்த ரசத்தின் வாசம் அங்கே விளையாடும் சுட்டி குழந்தைகளையும் கட்டி இருக்கும். அந்த ரசத்திற்கு குட்டி பசங்க மிகவும் ஆர்வமாக இருந்தனர். பாட்டி சமைத்த ரசத்தை வாசனையை கொண்டு குட்டி பசங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆஹா, பாட்டியோட ரசம் வாசம் வருதுடா. பாட்டி, உங்க ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க ரசம் எனக்கு கொடுக்குறீங்களா? ஆமா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிங்க. அப்பதான் ரொம்ப சந்தோஷமா, ஹாப்பியா, ஸ்ட்ரென்த்தா நீங்க மாறுவீங்க. அப்பதான் நல்லா ஆரோக்கியமா நீங்க போய் விளையாட முடியும். பாட்டி, ரொம்ப சூப்பரா இருக்கு. பாட்டியோட ரசம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, இவ்வளோ அருமையா இருக்கு, இவ்வளோ காத்துலயும் நல்லா இருக்கு. பாட்டி, ரசம் சூப்பர், ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப எனர்ஜியா இருக்கு. நாங்க போய் விளையாட போறோம். டாட்டா குழந்தைங்களா, போய் நல்லபடியா பொறுமையா விளையாடுங்க. எங்க விழுந்துட போறீங்க, பார்த்து பத்திரம், ஜாக்கிரதையா போங்க. ஓகே பாட்டி, டாட்டா, நாங்க விளையாடுறோம். அதே ஏற்றா, இங்க ஓடு. எனக்கும் விளையாட இடம் விடு. நீ மட்டுமே விளையாடுவியா? நானும் பாவம்ல. ஜாலி. பசங்க எவ்வளவு அருமையா விளையாடுறாங்கல்ல, ரொம்ப நல்ல பசங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணட்டும் பசங்கள்லாம். சிறுவர்கள் விளையாட முடித்தவுடன் அவர்கள் வீட்டிற்கு சென்றனர். பாட்டியும் சமையல் செய்வதற்காக கிச்சன் சென்றார். சமைத்துக் கொண்டிருக்கும் போதே அவர் நாளைக்கு இட்லி சுடுவதற்காக மாவு, அரிசி, உளுந்து அவை அனைத்தையும் ஆட்ட தயாராக எடுத்து வைத்தார். இட்லி சுடுவதற்கு பச்சை அரிசி, உளுந்து இவற்றை சரியாக எடுத்து அரைக்க வேண்டும். பாட்டி, நான் அரைச்சு தரேன் உங்களுக்கு, வாங்க. இப்படி அரைக்க கூடாது, இப்படி அரைக்கணும். இந்த மாவை இப்படி இட்லி தட்டுல ஊத்தி இந்த மாதிரி வேக வச்சா அருமையான இட்லி தயார். இதை மூடி வச்சு வேக வைக்கணும். இதோ இட்லி நல்லா இருக்கா? இட்லி நல்லபடியா வந்துடுச்சா? ஆமா பாட்டி, சூப்பரா இருக்குங்க இட்லி, ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா வந்துருச்சு. பாட்டியோட இட்லி நல்லா இருக்கு, வாசம் பிடிச்சு நானும் வந்துட்டேன். ஆமா, வா, நீயும் வந்து இட்லி சாப்பிட்டு. ஒவ்வொரு குழி இருக்கிற இட்லியும் இப்படிதான் எடுத்து வைக்கணும். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் இட்லி பாட்டி, நீங்க எனக்கு இட்லி சுட சொல்லி தர்றீங்களா? இந்த மாதிரி அரிசியை நல்லா கல் இல்லாம பொறுக்கி இந்த மாதிரி அடிச்சா இந்த மாதிரி இட்லி தயார். இந்த இட்லிய நம்ம இப்ப சாப்பிட தயாராகலாம். இப்படிதான் எடுக்கணும். ஒவ்வொரு இட்லியா ஸ்பூன்ல எடுத்தோம்னா அந்த இட்லி சாப்பிட்றதுக்கு வந்துடும். சட்னியோட இட்லி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பாட்டி, ரொம்ப அருமையா சமைச்சிருக்கீங்க. ஆமா, இட்லி நல்லா இருக்கா? நல்லா சாப்பிட. நீ நல்லா சாப்பிட்டாதான் ரொம்ப ஸ்ட்ராங் பாயா நல்லா ஜாலியா விளையாட முடியும். பாட்டி, நாளைக்கு நானே மாவு அரைச்சு நானே இட்லி சுட போறேன், நானே கத்துக்க போறேன். பாட்டி, நான் சமைக்கிறேன், எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? முதல்ல என்னென்ன தேவையோ எல்லா சாமானத்தையும் எடுத்து வைங்க. அரிசி, காய்கறி, எண்ணெய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? இப்ப சாப்பாடு வடிக்கணும். பாட்டி, நான் சமைச்சிட்டேன், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்ப காய்கறி கட் பண்றேன். காய்கறி கட் பண்ணா தானே பொரியல் பண்ண முடியும். நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். கட் பண்ணு. இதான் பொறுமையா கட் பண்ணும். கையை கீழே கட் பண்ணிக்க போற, பார்த்து கட் பண்ணு ராசா. ஓகே பாட்டி, நானும் நல்லா கட் பண்றேன்ல. இப்படிதான் வணக்கணும். நல்லா இருக்கா? கேரட், பட்டாணி, பீன்ஸ் எல்லாம் போட்டு நான் பொரியல் பண்ண போறேன் பாட்டி. நல்லா இருக்குடா வாசம், சூப்பரா பண்ணிருக்க. தேங்க்ஸ் பாட்டி. நம்ம
இது மாதிரி தான் பொறுமையாக ஒவ்வொன்றா சமைக்க கற்றுக்கணும். நான் உனக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறேன். பாட்டி வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடும் பொரியலும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சாப்பிடலாமா? ஓகே பாட்டி, நீங்கள் ரொம்ப நல்ல பாட்டி. எனக்கு சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல, ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பவும் சமத்து பையனா நீ இருக்கணும். ஓகே பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வாடி தங்க மயிலு. டாடா பாய்.